ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வேலிட் palindrome. இது வந்து லீக்டோட 125th ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். A phrase is a palindrome if after converting all uppercase letters into lowercase letters. ஓகே, வந்து uppercase letters இருந்தால் lowercase letters நான் மாற்றணும் அண்ட் ரிமூவிங் ஆல் நான் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ். ஓகே, ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஆல்ஃபா நியூமரிக்னா பார்த்தீங்கன்னா இப்போ லெட்டர்ஸு நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தவிர வேறு எது இருந்தாலும் அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதாவது அது இல்லாமல் palindrome ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இட் ரீட்ஸ் த சேம் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் இன்க்ளூட் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். அது இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ்னால் லெட்டர்ஸும் நம்பர்ஸும் மட்டும் இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ given a string எஸ் ரிட்டன் ட்ரூ இஃப் இட் இஸ் அ palindrome ஆர் ஃபால்ஸ் அதர்வைஸ். ஓகே, அவங்க ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அது வந்து palindrome இல்லையா நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு இருந்துச்சு, ஒரு வேளை palindrome இருந்துச்சு அப்படின்னா ட்ரூங்கிறது ரிட்டன் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டன் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எஸ் ஈக்குவல் டு எ மேன் கமா ஸ்பேஸு ஏ பிளான் கமா ஸ்பேஸு ஏ கேனல் கோலன் பனாமா. ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்களா? இது வந்து ட்ரூன்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு பாருங்களேன் எக்ஸ்ப்ளனேஷனில். அதாவது இங்கே வந்து ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்தாங்கன்னா அப்பர் கேஸ் எல்லாமே லோயர் கேஸாக மாற்றணும். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஏ வந்து ஏவும் பியும் இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு ஸ்மால் லெட்டர்ஸாக மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பாருங்களேன், ஏ மேன் இருக்கா, ஏ மேன்கிறது பாருங்கள், ஏ வந்து இங்கே ஸ்மால் ஆகிடுச்சு, நான் பனாமாவில் பி வந்து ஸ்மால் ஆகிடுச்சு. அப்போ நம்ம ஒரு கண்டிஷன் என்ன, அப்பர் லெட்டர் எல்லாமே வந்து அப்பர் கேஸ் எல்லாமே வந்து லோயர் கேஸாக மாற்றணும். அது ஒன்று. அப்புறம் ஆல்ஃபா நியூமரிக்கை தவிர எது இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணி செக் பண்ணணும். ஆல்ஃபா நியூமரிக் தவிர எது இருக்குது, இங்கே ஸ்பேஸ் இருக்குது, கமா இருக்குது, கோலன் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி செக் பண்ணணும். இப்போ இது எப்படி உங்களுக்கு palindrome வரும்? இப்போ இந்த மொத்த ஸ்ட்ரிங்கை திருப்பி போட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணால் உங்களுக்கு வந்து ரெண்டும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ சேமாக இருக்கனால இது வந்து palindrome. இப்போ ரெண்டாவது பாருங்கள், ரேசிய காரன் இருக்குது. இப்போ ரேசிய காரில் இந்த ஸ்பேஸில் ரிமூவ் பண்ணிட்டா ரேஸ் ஏ காரன் இருக்குது. திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து palindrome வராது, அதனால் ஃபால்ஸ்ன்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா? இது பாருங்கள், ஒருவேளை எம்டியாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். ஏன்னா எம்டி ஸ்ட்ரிங்கில் நீங்கள் வந்து இது எதுவுமே இல்லை. இப்போ இது வந்து ஆல்ஃபா நியூமரிக்காக மாற்றும் போது என்ன ஆகும்னா இந்த ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். அப்போ எம்டியாக இருக்குது. அதாவது அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே டபுள் கொட்டேஷனில் ஒன்றுமே இல்லை. அதை நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதே தான் வரும். அப்போ வந்து இது ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒன்று வந்து நமக்கு பிடிச்ச மெத்தடு, இன்னொன்று வந்து இன்டர்வியூருக்கு பிடிச்ச மெத்தடு. என்னென்னா ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம போட்டலாம், ஒரு 2-3 லைன்லேயே நம்ம போட்டலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நாமளே லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இன்டர்வியூரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து லாஜிக்கை எப்படி சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பிடிச்சது பார்க்கலாம், எப்படி சால்வ் பண்ணுறதுன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு பைத்தான் கம்பைலர் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க இன்புட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ நம்ம அவுட்புட்லாம் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம செக் பண்ணோமா. இப்போ நான் இதில் ஐடியா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு, இதில் ட்ரா பண்ணி ஐடியா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ இதுதான் அவங்க கொடுத்துருக்க கொஷின். ஓகேங்களா? ஸோ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு அவுட்புட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஒவ்வொரு லெட்டராக செக் பண்ணுறேன். இப்போ இந்த லெட்டர் வந்து ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கா. ஓகேங்களா? ஆல்ஃபா நியூமரிக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த கேரக்டர் நான் லோயர் கேஸ் பண்ணுறேன். ஓகே, அப்படி தானே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஃபார் லூப் போட்டுட்டு ஒவ்வொரு கேரக்டராக, அதாவது இந்த எஸ்எல்லேருந்து ஒவ்வொரு கேரக்டராக நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் கண்டிஷனில் அது வந்து ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஓகேங்களா? இஃப் ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா இந்த ரிசல்ட்டில் நான் கன்கேட்டினேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரிசல்ட் டாட் என்ன லோயர் கேஸில் நான் கன்கேட்டினேட் பண்ணிக்கிறேன். இப்போ பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் கடைசியில் ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன செக் பண்ணிக்கலாம், அதாவது palindromeனா ரிவர்ஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணி செக் பண்ணணும். அதாவது நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா அது palindrome, அந்த மாதிரி செக் பண்ணணும். அப்போ ரிட்டர்ன் நீங்கள் என்ன செக் பண்ண போதும், ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் ஆஃப் ரிவர்ஸ் பண்ணுமா. ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பைத்தானில் இப்படி கொடுத்தா ரிவர்ஸ் ஆகிடுமா. இப்போ இது உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும், ட்ரூன்னு சொல்லி வரும் எப்போனா palindrome இருந்துச்சு அப்படின்னா. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த மெத்தட் தான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் ஃபார் கேரின் எஸ் கொடுத்துட்டு இஃப் கண்டிஷனில் அந்த வேல்யூ வந்து ஆல்ஃபா நியூமரிக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். நமக்கு ஆல்ஃபா நியூமரிக்கா இருக்கா இல்லையா அப்படிங்கிற பார்க்குறக்கு பைத்தானில் ஒரு இன்பில்ட் மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? என்னென்னா இஸ் ஆல்ஃபா
நியூமரிக். ஓகேங்களா? இப்படி கொடுத்துருங்க அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து ஒன்றா லெட்டராக இருக்கணும், இல்லை நம்பராக இருக்கணும். இல்லை வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வராது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேளை இருந்துச்சு ஆல்ஃபா நியூமரிக்காக இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு கேர் டாட் லோயர் கேஸ். ஓகேங்களா? இப்போ லோயர் கேஸ் கொடுத்துட்டுனா இப்போ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஓகேங்களா? பிரிண்ட் ஆஃப் இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா இந்த கேப்ஸ் எல்லாம் ஸ்மாலாக இருக்குது, ஸ்பேஸு கமா கோலன் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்களுக்கு பிளெயின் டெக்ஸ்ட்டாக சொல்லி ஒன்று வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கம்பேர் பண்ணி செக் பண்ணணும். எப்படின்னா ஈக்குவல் டு போட்டு இந்த ரிசல்ட்டை ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ரிவர்ஸ் பண்ணி கரண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ட்ரூன்னு சொல்லி வரும். ஏன்னா இது வந்து பலிண்ட்ரோம் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? அப்போ ட்ரூன்னு சொல்லி வருது. அப்போ இந்த சொல்யூஷன் ஒர்க் ஆகுதா, இதை நம்ம என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணி இதில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். அந்த இடத்துல ரிட்டர்ன் போட்டுட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ இது ரன் ஆகிடுச்சு, சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு இது ரன் ஆகிடுச்சு, 8 MSல ரன் ஆயிருக்கு. மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 97% மேலே பீட் பண்ணியிருக்கு. அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் மெமரி எடுத்திருக்கு. ஸோ இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த சொல்யூஷன் போடும்போது இன்டர்வியூர் வந்து இதை அலோவ் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஏன்னா இன்பில்ட் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லாஜிக்காக நம்ம சால்வ் பண்ண மாட்டோம் பார்த்தீங்களா. அதனால் அவங்க வந்து லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ வந்து இன்னொரு மெத்தட் பார்க்க போகிறோம். அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கு. இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நாம் மொத்தம் 2 பாயிண்டர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 2 பாயிண்டர் வந்து ஒரு பாயிண்டர் ஃபஸ்ட்டு லெட்டரை பார்த்து இருக்கும், 2வது பாயிண்டர் கடைசி லெட்டர் பார்த்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு வைல் லூப் போடுறேன். எதுக்கு வைல் லூப் போடுறேன்னா இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு செக் பண்ணியாச்சா, இப்போ அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கு முந்தினதும் இந்த ஃபஸ்ட்டில் இருந்து செகண்ட் கேரக்டரும் நம்ம வந்து அந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகணும், அப்படியே உள்ளே மூவ் ஆகிட்டே வரணும். அந்த ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணுறோம். அதுதான் வந்து இந்த மெத்தடு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதுக்கு அடுத்து வந்து இந்த பாயிண்டர் வந்து செகண்ட் இது மூவ் ஆகணும், இந்த பாயிண்டர் வந்து அடுத்தது மூவ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு வைல் லூப் போட்டுக்கலாமா. வைல் லூப் போட்டுட்டு என்னென்னா ஒரு வைல் லூப் போட்டுக்கலாம். ஒரு வைல் லூப் போட்டுட்டு எது வரை கம்பேர் ஆனால் போதும். இப்போ இது பேர் வந்து எல்லுன்னு வச்சுக்கோங்க, இது பேர் 6, அதாவது லெஃப்ட்டு ரைட்டு. இந்த லெஃப்ட் வந்து எப்பவுமே ரைட்டை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணால் போதும், சரி இப்போ என்ன பண்ணணும், இந்த லெஃப்ட்டு 1 மூவ் ஆகணும். அப்போ லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் 1, ரைட் இஸ் ஈக்குவல் டு ரைட் மைனஸ் 1. ஓகேங்களா? அதாவது ஒவ்வொன்றும் உள்ள மூவ் ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 2 கம்பேர் பண்ணணுமா, கம்பேர் பண்ணிவிட்டு 2 சேமாக இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்து கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அதாவது 2 மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு கண்டிஷன் போடுறேன். என்ன கண்டிஷன் போடுறேன்னா ஒரு இஃப்ல இந்த எஸ் ஆஃப் எல், அதாவது இந்த கேரக்டர் இதை என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு லோயர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லோயர் பண்ணுமா, ஏன்னா கேப்ஸ் இருக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுவும் அடுத்து இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் நாட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ நாட் ஈக்குவல் நான் ஏன் போடுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இஃப் லோயர் இந்த ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் ஆஃப் ஃபால்ஸ் பண்ணுறேன். நான் இப்போ இந்த இடத்துல என்ன செக் பண்ணுறேன்னா வைல் லூப்பில் நெகட்டிவ் கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன் நெகட்டிவ் கண்டிஷன் செக் பண்ணுறேன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ஆச்சுன்னா உங்களுக்கு உள்ள மூவ் ஆகிட்டே வரும். இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பி ஏ இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு வைல் லூப்பில் இதையும் வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி LR அப்படின்னு சொல்லி 2 போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 கம்பேர் பண்ணுறேன், சேமாக இருக்குது. அதனால் 1 இதில் உள்ளே மூவ் பண்ணுறேன், இதுவும் 1 உள்ளே மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 2 சேமாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து இதை மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வைல் கண்டிஷன் ஃபெயில் ஆயிருமா. இப்போ ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா வைலை விட்டு வெளியே வந்துடும். இப்போ வைலை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா நான் வெளியே என்னென்னு போட்டுக்கிறேன், ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே நான் செக் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணலாம், ஏன்னா எல்லாமே சேமாக இருக்குது. அதனால் வந்து வைல் லூப்பே கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல பிக்கு பதிலாக சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பியும் சியும் இப்போ கம்பேர் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னால நான் அந்த வைல் லூப்லேயே ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ ட்ரூ ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகிடும். ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா இப்போ இது வந்து பலன்ட்ரோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஒரு வேளை இந்த 2மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீ வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணியாச்சு, ஒன்று உள்ளே மூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும்னா அடுத்த லூப் போகும்.
ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டும் சேமாக இருக்குது, ஏஏ சேமாக இருக்குது, அதனால் இங்கே போகும், சாரி ஸ்பேஸுக்கு வரும், இது வந்து எம்முக்கு போகும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த எம்மையும் இந்த எம்மையும் தான் நான் கம்பேர் பண்ணணும். இந்த ஸ்பேஸ் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கண்டிஷன் போடுறேன். என்ன கண்டிஷன் போடுறேன்னா ஒரு வைல் கண்டிஷன் போடுறேன். ஏன் வைல் கண்டிஷன் போடுறேன்னா மல்டிபிள் ஸ்பேஸ் ஓவர் மல்டிபிள் சிம்பிள்ஸ் ஓவர் ஸ்பேஸ் சிம்பிள்ஸ் கூட இந்த இடத்துல இருக்கலாம். ஓகேங்களா? அதனால் ஒரு வைல் லூப் போட்டுட்டு இப்போ நான் என்ன செக் பண்ணணும்னா அந்த எஸ் ஆஃப் எல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ் வந்து ஆல்ஃபா நியூமெரிக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்ஃபா நியூமெரிக் செக் பண்ணோம்னா நம்ம வந்து இன்பில்ட் மெத்தட் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மெத்தடே நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஈக்குவல் டு இந்த சி எதுக்குள்ளே இருக்கணும், 9க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். சரிங்களா? இது நீங்கள் இப்படியும் போடலாம். அதாவது 0லேருந்து 9க்குள்ளே இந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா அதை ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிக்கோ. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன போடுறோன்னா இது ஒரு வேளை கேபிட்டல் லெட்டராக ஸ்மால் லெட்டராக கூட இருக்கலாம், ஆர் இதுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர், இது வந்து ஸ்மால் லெட்டர். ஓகேங்களா? அதுக்கு எப்படி போடுவீங்க? இப்போ வந்து கேபிட்டல் லெட்டர் ஈக்குவல் டு சி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு Z வரைக்கும், இது கேப்ஸுக்கு. அடுத்து ஸ்மாலுக்கு ஸ்மால் C less than or equal to Z. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது எப்படி வேலை செய்யும்னா இப்போ நீங்கள் வந்து 4ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து அதாவது இதுக்கு இங்கே பாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 உள்ளே வரும். இப்போ இந்த 4 வந்து 0லேருந்து 9க்குள்ளே இருக்கா, 9க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஓகே ட்ரூ, நீ வந்து ஆல்ஃபா நியூமரிக் தான் அப்படின்ட்டு. இப்போ ஒரு வேளை கோலன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கோலன் வந்து எந்த கண்டிஷன்லையுமே பாஸ் ஆகாது, அப்போ வந்து உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா இஃப் ஆல்ஃபா நியூமரிக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு கண்டிஷன் நம்ம இந்த இடத்துல போடணும். இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். என்னென்னா அந்த இஸ் ஆல்ஃபா நியூமரிக்கா அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இஃப் ஆல்ஃபா நியூமரிக்கா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் நமக்கு வந்து அது வந்து லெட்டர்ஸ் நம்பர்ஸ் மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுக்க போகுது. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். சரி, இப்போ நான் இந்த ஒயிலில் நான் என்ன போட போகிறேன்னா அந்த லெட்டர் அதாவது இஸ் ஆல்ஃபா நியூமரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இஸ் ஆல்ஃபா நியூமரிக் ஆஃப் எஸ் ஆஃப் எல். ஓகேங்களா? அதாவது இந்த இடம் வந்து ஐஸ் ஆல்ஃபா நியூமரிக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். இன்னொரு கண்டிஷன் என்ன அண்டு போட்டு இன்னொரு கண்டிஷன் என்னென்னா நமக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து லெஃப்ட்டை தான் மூவ் பண்ணிட்டு வர போகிறோம். அப்போ அந்த லெஃப்ட் வந்து எதை தாண்டி போயிடக்கூடாது, ரைட்டை தாண்டி போயிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் சாரி அதாவது எல் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃபா நியூமரிக்காக இருந்துச்சு அப்படின்னா இதில் உள்ளே வந்துடும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா இந்த இடத்துல நாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ ஆல்ஃபா நியூமரிக்கா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எல்ல வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுக்குறோன்னா இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து இதை நான் கொஞ்சம் கீழே கொண்டு போயிட்டு இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லெஃப்ட்டுக்கு. இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா ரைட்டுக்கு ஒன்று கொடுக்கலாமா, ரைட்டுக்கு அதே மாதிரி வைல் நாட் இஸ் ஆல்ஃபா நியூமரிக் எஸ் ஆஃப் அந்த ரைட் வந்து ஆல்ஃபா நியூமரிக்கா இல்லை அப்படின்னா அப்புறம் இந்த ரைட்டு வந்து லெஃப்ட்டோட எப்பவுமே அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? லெஃப்ட் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்கணும். அடுத்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் -1. ஓகேங்களா? இப்போ இது எது கொடுத்துருக்கேன் அப்படின்னு மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஒரு வேளை இந்த இடத்துல ஸ்பேஸோ இல்லை வேறு ஏதாச்சும் சிம்பிள்ஸோ ஃபைன் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த எல்லுங்கிறது மட்டும் நம்ம தனியாக மூவ் பண்ணணும், ஆறுங்கிறது மட்டும் தனியாக மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த 2 வைல் லூப் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன ஆகும்னா எல்லில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸ்பேஸ் இருக்கா, ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது ரைட் சைடு மூவ் ஆகுமா, இப்போ ரைட் சைடு எம்ங்கிறது மூவ் ஆகும். இப்போ எம்மும் சேமாக இருக்குது, அப்போ அடுத்த லெட்ரு ஏக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து ஏக்கு மூவ் ஆகும், அடுத்து பி வரைக்கும் வரும். ஓகேங்களா? இது எப்படி பி வரைக்கும் வரும் நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ அடுத்து வந்து என் இப்போ வந்து கமா ஃபைன் பண்ணிடுச்சு. கமா ஃபைன் பண்ணிடுச்சுன்னா எல் மட்டும் மூவ் ஆகும், அப்போ இங்கே மூவ் ஆகிருக்கும். மறுபடியும் ஸ்பேஸ் ஃபைன் பண்ணியிருக்கு, மறுபடியும் எல் மட்டும் மூவ் ஆகும், ஏ வரைக்கும் வந்திருக்கு. அப்போ ஏவும் இந்த இடத்துல செக் ஆகிருக்கும். அடுத்து எல் மூவ் ஆகுது, ஸ்பேஸ் இருக்குது, அப்போ எல் மட்டும் மூவ் ஆகும். இப்போ பிபி வந்துருச்சுங்களா, இப்போ மறுபடியும் எல் மூவ் ஆகும்.
இப்போ இந்த இடத்துல ரைட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு மூவ் ஆகும், ஸ்பேஸ் ஃபைன் பண்ணிடுச்சு. அப்போ இந்த செகண்ட் ஃபார் லூப் இருக்குது பார்த்தீங்களா, சாரி செகண்ட் வைல் லூப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆரை மட்டும் ஒரு சைடு லெஃப்ட்டு மூவ் பண்ண வைக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து மறுபடியும் ஆரை ஒரு சைடு லெஃப்ட்டு மூவ் பண்ண வைக்கும். ஏன்னா இந்த இடத்துல கோலன் இருக்குது. இப்போ எல்லும் சேமாக இருக்குது. இப்போ எல்லும் சேமாக இருக்குன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஒரு எல்ல மூவ் ஆகும், அடுத்து ஆறு மூவ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து இது எண்ணுக்கு மூவ் ஆகும், இதுவும் எண்ணுக்கு மூவ் ஆகும். இப்போ அடுத்து எல்லுக்கு இது மூவ் ஆகிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஸோ இது மூவ் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு எல்லில் இந்த லூப்பில் செக் பண்ணணும். இது வந்து கமாவாக இருக்குது, அப்போ ஒன்று மூவ் பண்ணணும். அடுத்து ஸ்பேஸ் இருக்குது, மறுபடியும் ஒன்று மூவ் பண்ணணும். இப்போ ஏ சேமாக இருக்குங்களா, சேமாக இருக்கனால உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னா இது ஒன்று மூவ் ஆகிருக்கும், இது ஒன்று மூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கனால எல்லு மட்டும் மூவ் ஆகும். எல்லு மட்டும் மூவ் ஆகிறப்போ உங்களுக்கு இப்படி வந்திருக்கும், வைல் கண்டிஷன் ஃபெயில் ஆகிருக்கும். அதாவது ஃபெயில் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே ரிட்டன் ஆகிருக்காது. வைல் லூப்பில் ஃபால்ஸோ எதுவுமே ரிட்டன் ஆகிருக்காது. ரிட்டன் ஆகலை அப்படின்னா நம்ம கடைசியில் என்ன ரிட்டன் கொடுத்துருக்கோம், இதுக்கு வெளியில் ரிட்டன் ஆஃப் ட்ரூன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ரிட்டன் ஆஃப் ட்ரூன்னு சொல்லி கொடுத்தா இது வந்து பேலண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிட்டன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் ப்ரோக்ராம் போடுறப்பே நான் உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம லீட் கோட்லேயே போட்டுக்கலாம். சரிங்களா? லீட் கோட்லேயே டெவ் சாரி இதில் இன்னொரு மெத்தட் என்ன நம்ம சொன்னோம், இந்த மெத்தடுங்களா, இந்த மெத்தடை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதிலேருந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கோம், ஒரு வைல் கண்டிஷன் போடணும். வைல் எல்லை விட ஆர் வந்து எல்லை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்து என்ன போட்டிருக்கோம், ரெண்டு வைல் கண்டிஷன். அது என்ன செக் பண்ணணும்னா ஆல்ஃபா நியூமரிக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்புறம் வந்து லெஃப்ட் வந்து ரைட்டோட கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு வைல் போட்டுட்டு இஸ் ஆல்ஃபா நியூமரிக் அந்த எஸ் ஆஃப் எல், இது வந்து நாட் கண்டிஷன். ஓகேங்களா? இது வந்து நாட் போட்டுக்கணும். நாட் இல்லை அப்படின்னா தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த வைல் லூப் போய் ரன் ஆகாது. ஓகேங்களா? எல் லெஸ் தேன் ஆர். ஓகேங்களா? கொடுத்துட்டு எல் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இன்னொரு வைல் கண்டிஷன் ஆருக்கு இஸ் ஆல்ஃபா நியூமரிக் எஸ் ஆஃப் ஆர் அண்ட் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் எல்லாம் இருக்கணும், ஆர் மைனஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இப்போ அடுத்து இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷன் என்ன செக் பண்ணுறேன், எஸ் ஆஃப் எல் டாட் லோயர் இஸ் நாட் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஆர் டாட் லோயர். ஓகேங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம், இதான் கொடுத்துருக்கோம் நாட் ஈக்குவல். ஓகேவா? இப்போ இப்படி இருந்துச்சு, ஒரு வேளை மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோம், எல் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 ஆர் மைனஸ் ஈக்குவல் டு 1. வைல் கண்டிஷனுக்கு வெளியில் ரிட்டர்ன் ஆஃப் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயோ எரர் அடிக்குது. ஓகே, நான் என்ன எரர் அடிக்குன்னா எல்லும் ஆரும் நான் இன்னும் டிஃபைன் பண்ணல. ஓகேங்களா? ஸோ எல் ஆர் வந்து டிஃபைன் பண்ணணும். எல்லோட வேல்யூ 0, என்னது எல்லோட வேல்யூ 0, ஆரோட வேல்யூ வந்து லென்த் ஆஃப் எஸ் மைனஸ் 1, அதாவது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும். ஓகேங்களா? இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் எது எரர் அடிக்குது என்னன்னா, ஓகே இது என்னன்னா நம்ம கிளாஸ்க்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ கிளாஸுக்குள்ள இருக்கும் போது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க, அதாவது ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்க அப்படின்னா செல்ஃப் டாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கால் ஆகாது. ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஐஎம்எஸ் ஆகிடுச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு கண்டிஷன்ஸ் தப்பாக கொடுத்துருக்கேன். என்னென்னா இது வந்து சின்னதாக இருக்கணும் இதை விட. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து சின்னதாக இருக்கணும். உங்களுக்கு எல்லாமே சின்னதாக இருந்தால் மட்டும்தான் வந்து, அதாவது சி வந்து கேபிட்டல் ஏ ஆர் ஸ்மால் ஏ ஆர் 0லேருந்து விட அதிகமாக இருக்கணும், இதை விட கம்மியாக ஆர் ஈக்குவல் டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல கண்டிஷன் தப்பாக கொடுத்துருக்கேன். இதை கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சுங்களா? ஸோ சப்மிட் கொடுத்துக்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா ரன் ஆயிருச்சு. பட் ஆனால் வந்து ரொம்ப டைமோ ரொம்ப மெமரியும் அதிகமாக எடுத்திருக்கு. பட் ஆனால் நீங்கள் லாஜிக் மூலிமா சால்வ் பண்ணால் சொல்லி இந்த மெத்தட் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட நிறைய மெத்தட் இருக்கும். இந்த மெத்தட் வந்து லாஜிக் மூலிமா சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்டர்வியூ யாராச்சும் வந்து அந்த இஸ் ஆல்ஃபா நியூமரிக் மெத்தட் யூஸ் பண்ணாமல் லாஜிக் பண்ணி சால்வ் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய லீட் கோட் கொஸ்டின்ஸை பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பை.